வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. பொங்கலையொட்டி கடந்த 5 நாட்களில் சென்னையிலிருந்து சுமார் 9 லட்சம் பேர் சொந்த ஊருக்கு பேருந்துகளில் சென்றுள்ளனர். பொங்கல் விடுமுறையையொட்டி சென்னையிலிருந்து 5 நாட்களில் பேருந்துகள் மூலம் 8,77,000 பேர் பயணித்துள்ளனர். பொங்கல் விடுமுறையை சொந்த ஊர்களில் கொண்டாட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் திரண்டதால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், சென்னையிலிருந்து கடந்த 5 நாட்களில் 22,000 பேருந்துகள் இயக்கப்பட்டதாக தெரிவித்தார். தனியார் வாகனங்கள் கார்ல போறவங்கள OMR ECR வழியாக போக வேண்டும் என்று நான் வரும்போதும் இன்னும் கார்கள் இதில் பெருமளவில் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொந்த வாகனத்தில் போகிறவங்க அந்த வழியில் போனால் இந்த பொது போக்குவரத்துக்கு வசதியாக இருக்கும் என்பதுதான் நான் கடந்த ஆண்டும் அந்த கோரிக்கை வைத்து இந்த ஆண்டும் முதலில் கோரிக்கை வைத்திருக்கிறேன். சென்னையிலிருந்து கடந்த 5 நாட்களில் மொத்தம் 14,130 பேருந்துகள் இயக்கப்பட்டதில் 6,05,850 பயணிகள் பயணித்திருப்பதாக அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. அதேநேரம் கடந்த 5 நாட்களில் சென்னையிலிருந்து பிற ஊர்களுக்கு 2,72,000 பேர் ஆம்னி பேருந்துகள் மூலம் பயணித்ததாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களின் முன்பதிவில்லா பெட்டிகளில் இருக்கைகளை பிடிக்க மக்கள் திரண்டதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகையை சொந்த ஊர்களில் கொண்டாட கிளம்பிய மக்களால் சென்னையை ஸ்தம்பித்தது. பல்லாவரத்தில் இருந்து தாம்பரம் செல்லும் GST சாலையில் ஏற்பட்ட நெரிசலால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டன. சிங்கப்பெருமாள் கோவில் சாலை கடும் போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்தது. சென்னை மீஞ்சூரில் இருந்து வண்டலூர் வடிவட்ட சாலையில் ஏற்பட்ட நெரிசலால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சென்னையில் பழைய பொருட்களை எரித்து மேளமடித்து பொதுமக்கள் தைத்திருநாளை வரவேற்ற காட்சிதான் இது. தமிழர் திருநாளான பொங்கலுக்கு முந்தைய தினமான இன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. சென்னையில் அதிகாலையிலேயே மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் பழைய பொருட்களை எரித்து போகியை கொண்டாடினர். பனிமூட்டத்துடன் புகையும் கலந்ததால் சென்னையில் காற்று மாசின் தரம் அபாய கட்டத்தை எட்டியது. புகை மூட்டத்தால் கொஞ்சம் வாக்கிங்கில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். மக்கள் அது விழிப்புணர்வு கொண்டு இதை கொஞ்சம் இது பண்ணிக்கணும். இதேபோன்று காஞ்சிபுரத்தில் சின்னையங்குளம் மிலிட்டரி சாலையில் சிறுவர் சிறுமியர் பழைய பொருட்களை எரித்து மேளமடித்து போகியை கொண்டாடினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே நடுவக்கரை கிராமத்தில் பழைய பொருட்களை எரித்து பொதுமக்கள் தைத்திருநாளை வரவேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, ஆரம்பாக்கம், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, மீஞ்சூரிலும் பொதுமக்கள் பழைய பொருட்களை எரித்து போகியை கொண்டாடினர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பரிசு தொகுப்பு இன்றும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 2,22,91,710 அரிசி அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்புடன் 3,000 ரூபாய் ரொக்கத்தொகையும் பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஜனவரி 8 முதல் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பை பெற செவ்வாய்க்கிழமை கடைசி நாள் என்ற நிலையில் இதுவரை 2,04,00,000 பேர் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. விடுபட்டவர்களும் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறும் வகையில் மேலும் ஒரு நாள் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு இன்றும் வழங்கப்பட உள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 3,000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். உடனடியாக குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கவும் அவர் ஆணையிட்டுள்ளார்.
தமிழ்நாட்டில் நாளை முதல் 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் தினமான நாளை முதல் 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என கணித்துள்ளது. இதற்கிடையே தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்தது. மதுரை, தேனி, தென்காசி, கொடைக்கானல் சுற்றுவட்டாரங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சபரிமலையில் இன்று மாலை மகரஜோதி தரிசனம் நடைபெறவிருக்கும் நிலையில் நியூஸ் 18 மாலை 5 மணி முதல் நேரலை ஒளிபரப்பாக உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலின் முக்கிய நிகழ்வான மகரஜோதி தரிசனம் இன்று நடைபெறும் நிலையில் கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். மகர சங்கராந்தி தினமான இன்று மகர விளக்கு பூஜையும் அதைத் தொடர்ந்து மகர ஜோதி தரிசனமும் நடைபெறவுள்ளது. பகல் 2:45 மணிக்கு கோயில் திறக்கப்பட்டு 3 மணி அளவில் மகர சங்கராந்தி பூஜைகள் நடைபெறுகின்றன. பந்தள அரண்மனையிலிருந்து கொண்டுவரப்படும் திருவாபரண பெட்டி மாலை 6 மணி அளவில் சன்னிதானத்தை அடைகிறது. தொடர்ந்து திருவாபரணங்கள் சாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெறும். அதன் பின்னர் சில வினாடிகளில் பொன்னம்பலமேட்டில் சுவாமி ஐயப்பன் ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். மகர ஜோதியை காண 30,000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணிக்கு மேல் நிலக்கல்லிலிருந்து பம்பாவுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி இல்லை. பக்தர்கள் குறிப்பிட்ட இடங்களிலிருந்து மட்டுமே மகர ஜோதியை தரிசிக்க வேண்டும் எனவும் காட்டுப்பகுதிக்குள் செல்லக்கூடாது என்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மகர ஜோதி தரிசனம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் மாலை 5 மணி முதல் நேரலை செய்யப்படுகிறது. ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லாத டிக்கெட் எடுப்பவர்களுக்கும் 3% கட்டணச் சலுகை வழங்கும் நடைமுறை இன்று அமலுக்கு வந்துள்ளது. ரயில்வேயில் முன்பு தனித்தனியாக இருந்த பல செயலிகளின் சேவைகளை ஒருங்கிணைத்து ரயில்வே அமைச்சகம் ரயில் ஒன் என்ற செயலியை அறிமுகம் செய்தது. இதில் QR கோட் மூலம் கட்டணம் செலுத்துபவர்களுக்கு 3% கட்டணச் சலுகை ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்தது. தற்போது ரயில் ஒன் செயலியில் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துபவர்களுக்கும் இந்த சலுகை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. டிக்கெட் கவுண்டர் கூட்டத்தில் முண்டியடித்து செல்வதற்கு பதிலாக செல்போன் செயலி மூலம் டிக்கெட் எடுப்பதை ஊக்குவிக்க இந்த சலுகை வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல வாலெட் மூலம் பணம் செலுத்துபவர்கள் டிக்கெட் கட்டணத்தில் 3% திரும்பப் பெறும் நடைமுறையில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெருநாய்களால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அதிக இழப்பீடு வழங்க வேண்டியிருக்கும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதுமே தெருநாய்க்கடி அண்மை காலமாக முக்கிய பிரச்சினையாக உள்ளது. தெருநாய்கள் விவகாரத்தில் பல்வேறு தரப்பினர் தாக்கல் செய்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன. அப்போது ஒவ்வொரு நாய்க்கடிக்கும் அதனால் ஏற்படும் உயிரிழப்பு அல்லது காயங்களுக்கும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அதிக இழப்பீடு வழங்க வேண்டியிருக்கும் என உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. கடந்த 5 ஆண்டுகளில் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் முறையாக எடுக்கப்படாததே தெருநாய்க்கடி பிரச்சினை அதிகரிக்க காரணம் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. அதேபோல தெருநாய்களால் பாதிப்பு ஏற்பட்டால் நாய்களுக்கு உணவும் ஆதரவும் அளிப்பவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. தெருநாய்களுக்கு அக்கறையோடு உணவளிப்பவர்கள் தங்கள் வீடுகளுக்கே அந்த நாய்களை அழைத்துச் சென்று பராமரித்து வளர்க்கலாமே எனவும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. டெல்லியில் இன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பிரதமர் மோடி தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் எனும் கருப்பொருளில் ஆண்டுதோறும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நடைபெறும் கொண்டாட்டத்தில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ள நிலையில் கரும்பு, மஞ்சள், வாழை மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு மற்றும் நடனங்களான சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், பரதநாட்டியம், பறையாட்டம் உள்ளிட்டவையும் நடைபெறவுள்ளது. இசையமைப்பாளர் GV பிரகாஷ்குமாரின் திருவாசகம் ஆல்பத்தின் இசை நிகழ்ச்சியும் பிரதமர் மோடி முன்னிலையில் நடைபெறவுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 10 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர், பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படும் துயரச் சம்பவம் தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போதைய நிலவரப்படி அண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள் உட்பட 83 மீனவர்களும் 252 மீன்பிடி படகுகளும் இலங்கை வசம் உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஏதுவாக அவர்களை விடுவிக்க தூதரக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்றார்.
தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் திருவிழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்ற காட்சிகளை இவை. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தனியார் பண்டிகையின் பொன்விழாவில் பங்கேற்பதற்காக டெல்லியில் இருந்து மைசூருக்கு விமானத்தில் வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கூடலூர் வந்தார் ராகுல் காந்தி. அவருக்கு செண்டை மேளம் அதிர உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தோடர் பழங்குடியின மக்களுடன் ராகுல் காந்தி நடனமாடி மகிழ்ந்தார். அவருடன் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் நடனமாடினார். பின்னர் அங்கு நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டத்தில் ராகுல் உற்சாகத்துடன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியின் இறுதியில் தமிழில் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி முடிந்ததும் தனி ஹெலிகாப்டர் மூலம் ராகுல் காந்தி கேரளாவுக்கு சென்றார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நடந்த பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடிய ராகுல் காந்தி சிறு வயதில் தான் மிகச் சுட்டி என்றார். கூடலூரில் தனியார் பள்ளியின் பொன்விழாவில் பங்கேற்ற ராகுல் காந்தியை வரவேற்று மாணவர்கள் பரிசளித்தனர். மழையில் நனைந்தவாறு மாணவர்கள் அமர்ந்திருப்பதற்கு ராகுல் காந்தி வருத்தம் தெரிவித்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கேள்விக்கு அவர் சுவாரஸ்யமாக பதில் கூறினார். Can you share your unforgettable memory from your school days? Unforgettable memory from my school days. I was very naughty in school. Confidence. I was not an obedient student at all. I was not. I was difficult for the teachers to handle because I was always asking questions. தொடர்ந்து பேசிய ராகுல் ஆண்களை விட பெண்கள் திறமையானவர்கள் என்றார். My grandmother was the boss. So in my family when I was small, my grandmother was the head of the family. So I learned a lot from her. மாணவர் ஒருவரிடம் தற்போதைய காலத்தில் நீங்கள் எதை சவாலாக பார்க்கிறீர்கள் என ராகுல் கேள்வி கேட்க அதற்கு மாணவர் இந்த மழைதான் என பதில் கூறியதால் சிரிப்பலை எழுந்தது. நாட்டில் ஜனநாயக அமைப்பு தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கூடலூரில் தனியார் பள்ளியின் பொன்விழாவில் மாணவர்கள் கேள்விக்கு பதிலளித்த ராகுல் காந்தி கல்வி தனியார் மயமாக கூடாது என்று கூறினார். Today our democratic system is under attack by those in government. மேட் இன் சைனா என்பதை மாற்ற சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். Young people like you who are brave, who are confident and who are not scared of asking questions. ஐடி துறை பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அதை பாதுகாக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி கூறினார். வேலூரில் தனியார் மகளிர் கல்லூரியில் மாணவிகள் ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கலை கொண்டாடிய காட்சிதான் இது. இதேபோன்று சேலம் உடையாபட்டியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சேலை இணைந்த மாணவிகள் ராயல் என்ஃபீல்ட் பைக்கை ஓட்டி அசத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மகளிர் கலை கல்லூரியில் மாணவிகள் கும்மியாட்டம் கோலாட்டம் ஆடி மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ரசிகர் ஒருவர் ரஜினி பொங்கல் கொண்டாடினார். தனது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள ரஜினி சிலைக்கு காய்கறிகள் பழங்கள் வைத்து வழிபட்டார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் நடந்த பொங்கல் விழாவில் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடிய மாணவிகள் இளவட்டக்கல் தூக்கி அசத்தினர். படம் ரிலீஸ் சம்பந்தமாகவும் எங்களுடைய தலைவருக்கு பல கூட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால நாங்களே வேறு ஒரு தேதிக்கு நாங்கள் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு தேதி எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து வேறொரு தேதியில் மீண்டும் ஒரு நாள் ஆஜராக்கி தேவையான விளக்கத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுனா நாங்கள் முடிக்க கேட்டுக்கொண்டார்கள். கரூர் துயரம் குறித்து தாவேகா தலைவர் விஜயிடம் 6 மணி நேரம் சிபிஐ விசாரணை நடத்திய நிலையில் அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தந்த விளக்கமே இது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜனநாயகனுக்கு ராகுல் ஆதரவு தெரிவித்தது குறித்த கேள்விக்கு அனைவருக்கும் நன்றி என பதிலளித்தார். கண்டிப்பாக அதற்கு எல்லாத்துக்கும் யார் ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். அவகாசம் கேட்டு தாவேகா தரப்பு வைத்த கோரிக்கையை சிபிஐ ஏற்றதாக கூறப்படும் நிலையில் விஜய் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னைக்கு திரும்பினார். இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான விசாரணைக்கு வரும் 19ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் மீண்டும் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது.
மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறுவோருக்கு வழங்கும் கார் மற்றும் டிராக்டர் மேடையில் தயாராக வைக்கப்பட்டுள்ளது. மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. இதற்காக வாடிவாசல் தயார் நிலையில் உள்ளது. காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை முடிந்து வாடிவாசலுக்கு உள்ளே நுழையும் பகுதி வரை 10 அடி உயரத்திற்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியில் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு அவற்றுடன் இரும்பு கம்பி தடுப்புகளும் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அதிக காளைகளை தழுவி முதல் இடத்தை பிடிக்கும் வீரருக்கு வழங்கவுள்ள 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் மற்றும் சிறந்த காளையின் உரிமையாளருக்கு வழங்கப்படவுள்ள 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிராக்டர் ஆகியவை மேடையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு முதல் முறையாக போட்டிகளில் LED திரைகள் மூலம் அறிந்து கொள்ளும் வகையில் ஸ்கோர் போர்டு அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு சுற்றிலும் பிடிகொடுக்காமல் வென்ற காளைகள், களத்தில் நின்று விளையாடிய காளைகள், காளைகளை தழுவிய வீரர்களின் விவரங்களை எளிதில் அறியலாம். சென்னை சங்கமம் நிகழ்ச்சியுடன் இணைந்து உணவு திருவிழாவும் ஃபேஷன் ஷோவும் நடத்தப்படும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட 20 இடங்களில் புதன்கிழமை முதல் 18ஆம் தேதி வரை சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார். நம்முடைய நெசவில் இருக்கக்கூடிய அந்த கைத்தறி ஆடைகளை இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி இன்னைக்கு இந்த ஆண்டு செய்ய இருக்கிறார்கள். அதில் வந்து நம்முடைய கலைஞர்கள் அவங்க தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாடல்ஸாக அந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொள்ள இருக்கிறார்கள். 4வது ஆண்டாக நடைபெறும் இந்த நிகழ்வில் 1500 கலைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக கனிமொழி தெரிவித்தார். கோயில்பட்டி கடலை மிட்டாய் வந்து இருக்கு. அங்கிருந்து அந்த உணவு வகைகளும் இங்கே கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பல உணவு வகைகள் இங்கே இருக்கக்கூடிய நம்ம பார்க்ஸில் எல்லா இடங்கள்லையும் வந்து அவங்களே வந்து அந்த உணவை தயாரித்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி அடுத்த ஆண்டு வட சென்னையில் அதிகமான இடங்களில் இந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்படும் என அவர் உறுதியளித்தார். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று 10 நிமிடங்களில் டெலிவரி என்ற விளம்பரத்தை நீக்க ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. 10 நிமிடத்தில் விநியோகம், இதுதான் சமீப காலத்தில் ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களின் பிசினஸ் லைன் டேக்காக இருந்தது. ஏற்கனவே உயிரை பணயம் வைத்த ஆன்லைன் டெலிவரி ஊழியர்கள் மின்னல் வேகத்தில் பொருட்களை விநியோகித்து வருகின்றனர். 10 நிமிடத்தில் விநியோகம் என்ற வாக்குறுதி அந்த தொழிலில் ஏற்பட்டுள்ள லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. இதையடுத்து கடந்த 25ஆம் தேதி ஆன்லைன் டெலிவரி ஊழியர்கள் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிசம்பர் 31ஆம் தேதி வேலை நிறுத்தமும் செய்தனர். இதையடுத்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி, பிளிங்கிட், ஜெப்டோ உள்ளிட்ட நிறுவன அதிகாரிகளை மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சந்தித்து பேசினார். அப்போது 10 நிமிட டெலிவரி விளம்பரத்தை நீக்குமாறு அமைச்சர் வலியுறுத்தியதாக தெரிகிறது. இதனை ஏற்று பிளிங்கிட் நிறுவனம் தனது 10 நிமிட டெலிவரி விளம்பரத்தை நிறுத்தியுள்ளது. பிற நிறுவனங்களும் விரைவில் குறிப்பிட்ட விளம்பரத்தை நிறுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹைதராபாத் சர்வதேச பட்டம் விடும் திருவிழாவில் பல்வேறு வடிவங்களில் பட்டங்கள் பறந்த காட்சிகளே இவை. சர்வதேச பட்டம் விடும் திருவிழா களை கட்டியுள்ள நிலையில் 40 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். பல்வேறு விலங்குகள், ஏலியன்கள் உள்ளிட்ட உருவ வடிவங்கள் தாங்கி பட்டங்கள் பறந்ததை பலரும் பார்வையிட்டனர். நேற்று தொடங்கிய இத்திருவிழா நாளை வரை நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. $9,000 இடங்களை நிரப்ப முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் கட் ஆஃப் மதிப்பெண் மைனஸில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
நடப்பாண்டு முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வின் கட் ஆஃப் மதிப்பெண் -40 குறைக்கப்பட்டுள்ளது. 2025 முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்று 2 கட்ட கலந்தாய்வு நிறைவடைந்துவிட்டது. அதில் 800 மதிப்பெண்களுக்கு பொது பிரிவினருக்கு 276 மதிப்பெண்களும், ஓபிசி SC ST பிரிவினருக்கு 235 மதிப்பெண்களும் கட் ஆஃப் ஆக நிர்ணயிக்கப்பட்டிருந்தன. ஆனால் 2 கட்ட கலந்தாய்வு நிறைவடைந்தும் முதுநிலை மருத்துவ படிப்பில் 9000 காலிப்பணியிடங்கள் நிரம்பவில்லை. இந்நிலையில் மத்திய அரசின் ஒப்புதலுடன் கட் ஆஃப் மதிப்பெண்களை குறைத்து தேசிய மருத்துவ தேர்வுகள் வாரியம் அறிவித்துள்ளது. அதாவது பொது பிரிவினர் 800 மதிப்பெண்களுக்கு 103 மதிப்பெண்கள் எடுத்தால் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேரலாம். இதன் மூலம் பொது பிரிவினருக்கான பர்சன்டைல் 50லிருந்து 7 குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஓபிசி SC ST பிரிவினர் 800 மதிப்பெண்களுக்கு -40 மதிப்பெண்கள் எடுத்தால் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர முடியும். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அறுவடை திருவிழாவான லோஹ்ரி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அறுவடை திருவிழாவாகவும் குளிர்காலத்துக்கு விடை கொடுப்பதாகவும் அறியப்படும் இப்பண்டிகையை ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா கொண்டாடினார். டெல்லியிலும் முதலமைச்சர் ரேகா குப்தா லோஹ்ரி பண்டிகையை கொண்டாடினார். அதேபோல உத்தரப்பிரதேசத்தில் ஏராளமானோர் லோஹ்ரியை உற்சாகமாக வரவேற்றனர். மும்பையிலும் கொண்டாட்டங்கள் களை கட்டின. ஹங்கேரியில் கடும் குளிர் காரணமாக சுமார் 600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஏரி உறைந்து காணப்படுகிறது. மத்திய ஐரோப்பிய நாடான ஹங்கேரியில் வழக்கத்திற்கு மாறாக கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் அந்நாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமும் பிரம்மாண்ட ஏரியுமான பலாட்டன் 9 ஆண்டுகளில் முதன்முறையாக உறை நிலைக்கு சென்றுவிட்டது. சுமார் 600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஏரியில் 2 முதல் 9 சென்டிமீட்டர் உயரத்திற்கு பனிக்கட்டி படர்ந்துள்ளது. இது நடப்பதோ ஸ்கேட்டிங் செய்வதோ ஆபத்தானது என அந்நாட்டு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கான உதவி வந்து கொண்டே இருக்கிறது என ஈரானில் போராடும் மக்களுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்துள்ள அழைப்பு உலக அரசியலில் மிகுந்த கவனம் பெற்றுள்ளது. ஈரானில் நிலவி வரும் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக விலைவாசி பல மடங்கு அதிகரித்துள்ளது. வேலை வாய்ப்பின்மை அதிகரித்து அரசியல் குழப்பம் ஈடுபட்டுள்ள நிலையில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனிக்கு எதிராக பெரும் போராட்டம் வலுவடைந்து வருகிறது. அரசுக்கு சொந்தமான கட்டடங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன. இந்த போராட்டங்களின் போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000-ஐ கடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இச்சூழ்நிலையில் தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கான உதவி வந்து கொண்டே இருக்கிறது என ஈரானில் போராடும் மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். முக்கிய அமைப்புகளை கைப்பற்றுங்கள் எனவும் அவர் போராட்டக்காரர்களுக்கு அறைகூவல் விடுத்துள்ளார். இது தவிர போராட்டம் தொடர்பாக ஈரான் அரசு அதிகாரிகளுடன் நடத்தவிருந்த அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் ரத்து செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். வெனிசுலாவின் அதிபர் பொறுப்பையும் ஏற்பதாக அண்மையில் அறிவித்த ட்ரம்ப் ஈரான் விவகாரத்திலும் தலையிடுவது சர்வதேச அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஓராண்டாக கனன்று கொண்டிருக்கும் கிளாவியா எரிமலையில் இருந்து சுமார் 20 அடி உயரத்திற்கு நெருப்பு பீரிட்டு எழுந்த காட்சிதான் இது. அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள கிளாவியா எரிமலை கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி முதல் விட்டுவிட்டு அவ்வப்போது நெருப்பு குழம்பை வெளியேற்றி வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 வாரங்களாக அமைதியாக இருந்த எரிமலை மீண்டும் வெடிக்கத் தொடங்கியது. சுமார் 20 அடி உயரத்திற்கு பீரிட்டு எழுந்த நெருப்பு ஆறு போன்று பெருக்கெடுத்து ஓடியது. அப்பகுதியில் காற்றின் வேகமும் அதிகமாக இருப்பதால் சாம்பல் பரவும் ஆபத்துள்ளதாகவும் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர்.
நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த ஆதமங்கலம், கீரங்குடி, வடபாதி, சுந்தரபாண்டியம் உள்ளிட்ட கிராமங்களில் நெல் வயல்களில் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக மாறியது. மதியுள்ளா நாட்டில் மண்டிய செடிகளால் மழைநீர் வடிய முடியாத சூழலில் 500 ஏக்கர் பரப்பளவிலான இளம் நெற்பயிர்கள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வடிகாலும் பாசனமும் ஒரே பாசனத்தில் இருக்கிறதுனால தண்ணி வடிய முடியுது, சீக்கிரம் வடிய முடியுது. 6 பேரும் வெள்ளச்செடி மண்டி நெடுவும் 6 வடியாமல் இருக்குது. வெள்ளச்செடியை சுத்தம் பண்ணி கொடுக்கணும்ப்பா. திருவாரூர் மாவட்டத்தில் 3வது நாளாக கனமழை பெய்தது. வெங்காரப்பேரையூர், நிமிலச்சேரி, கூடூர், பாண்டி, நெடும்பலம், கள்ளிக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கர் பரப்பளவிலான அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் மழை நீரில் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ஏற்கனவே அறிவித்த நிவாரணமும் வழங்கல, மறுபடியும் நீங்கள் எந்த உரியமும் எடுக்கவில்ல. இதுக்கான அதிகாரிகள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு விவசாயியை காப்பாற்ற வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவங்கூர், சந்தமனை, வெள்ளாட்டுமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவிலான அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தெற்கு மயிலாடி பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் கனமழையால் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து போராட்டம் தொடரும் என ஆசிரியர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. சமவேளைக்கு சம ஊதியம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடந்த 6 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை குண்டுகட்டாக தூக்கி சென்று வானகரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் காவல்துறையினர் அடைத்தனர். அப்போது பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர் கண்ணன் தற்கொலைக்கு முயன்றதாக தெரிகிறது. உடனடியாக அவரை சக ஆசிரியர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை அழைத்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருப்பினும் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படாததால் போராட்டம் தொடரும் என ஆசிரியர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. முன்னதாக திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் 181வது அறிவிப்பை நிறைவேற்ற வலியுறுத்தி 181 எண் பொறித்த பேட்ஜ் அணிந்தும் கண்ணில் கருப்பு பட்டை அணிந்தும் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை லோயோலா கல்லூரியில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் விழாவை கொண்டாடினர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லோயோலா கல்லூரியில் மண்மனம் 2026 என்ற தலைப்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கல்லூரி முதல்வர் லூயிஸ் ஆரோக்கியராஜ், கல்லூரி செயலாளர் தாமஸ் அலெக்சாண்டர், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் அனைவரும் பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டனர். பொங்கல் பொங்கி வரும்போது குலவையிட்டு மகிழ்ந்தனர். கரகாட்டம், மயிலாட்டம் என்று கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டியது. சேர்ந்து எல்லாம் ஒன்றா பொங்கல் வச்சோம், எலவெட்டுகள் தூக்கணும், அங்கே பசங்களாம் சேர்ந்து எல்லாம் ஒன்றா டான்ஸ் ஆடணும். பண்ணா போயிட்டு இருக்கு. பண்ணா இருக்கும். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கல்ச்சரை நாங்க எடுத்துட்டு போகும்போது, நாங்க யங்ஸ்டரா ஒரு கல்ச்சரை எடுத்துட்டு போகும்போது we feel so happy about it. மாணவ மாணவிகள் சிலர் கடவுளர்கள் வேடமணிந்து ஆடி பாடி மகிழ்ந்தனர். திடீரென மயங்கிய குழந்தையை துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றிய காவலருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து கூறியுள்ளார். விருத்தாச்சலம் பெரியார் நகரில் உள்ள தேநீர் கடையில் 2 பெண்களுடன் வந்த 1.5 வயது குழந்தை திடீரென மயங்கி விழுந்தது. பேச்சு மூச்சின்றி குழந்தை சரிந்ததைக் கண்டு அவரது தாய் கூச்சலிடவே அருகில் இருந்த தலைமை காவலர் சரவணன் குழந்தையை தூக்கிக் கொண்டு 1/2 கிலோமீட்டர் தூரம் ஓடி அங்கிருந்த மருத்துவமனையில் அனுமதித்தார். முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு குழந்தை காப்பாற்றப்பட்டது. இதன் சிசிடிவி காட்சி வெளியாகி காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இதனை அறிந்த கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் காவலர் சரவணனை நேரில் அழைத்து வெகுமதி வழங்கி பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் காவலர் பணி மனித நேயத்தோடு இணைந்ததாக இருக்க வேண்டும் என்றும் வீரத்தின் அடித்தளம் அன்புதான் என்றும் அண்மையில் காவலர்களுக்கு அறிவுறுத்தியிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதனை மெய்ப்பிக்கும் வகையில் குழந்தையின் உயிரை காப்பாற்றியுள்ள தலைமை காவலர் சரவணனுக்கு பாராட்டுகள் என்றும் அன்பின் வடியது உயிர்நிலை என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கனிமொழி எம்பி தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு வரும் 19ஆம் தேதி தனது கருத்து கேட்பு பயணத்தை தொடங்க உள்ளது.
சட்டப்பேரவை தேர்தல் குறித்து ஆலோசிக்க திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கனிமொழி எம்பி தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு வரும் 19ஆம் தேதி தனது பயணத்தை தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து தேர்தல் அறிக்கைக்கான பரிந்துரைகளை கேட்கவிருக்கும் 12 பேர் கொண்ட குழுவினர் முதலில் வேலூர் மற்றும் ஒசூருக்கு பயணிக்கின்றனர். 27ஆம் தேதி காலை தஞ்சாவூருக்கும் மாலை திருச்சிக்கும் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு செல்கிறது. 30ஆம் தேதி காலை திருநெல்வேலிக்கும் அன்றைய தின மாலை ராமநாதபுரத்திற்கும் இந்த குழு பயணிக்கிறது. பிப்ரவரி 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் துறை சார்ந்த குழுக்களுடன் சந்திப்பு நடைபெறுகிறது. 7ஆம் தேதி திருப்பூர் மற்றும் கோவைக்கும் 10ஆம் தேதி மதுரைக்கும் செல்லும் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் இறுதியாக பிப்ரவரி 15ஆம் தேதி திருவள்ளூர், காஞ்சிபுரம் அடங்கிய சென்னை மண்டலத்தின் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கருத்து கேட்கின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறவுள்ள கட்சிகள் குறித்து வரும் 23ஆம் தேதி தெரியவரும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடை ஏறுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 23ஆம் தேதி வரும்போது உங்களுக்கு யாரெல்லாம் மேடையில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பிரதமர் வரும்போது பாஜக அதிமுக கூட்டணியுடைய உறுதிப்பாடு ஆமாம், அதில் உறுதி ஆல்ரெடி உறுதி தானே அதில் உங்களுக்கு. இதனிடையே கூட்டணி விவகாரத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு எந்த தயக்கமோ குழப்பமோ அழுத்தமோ இல்லை என அக்கட்சி சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கூட்டணி குறித்த அறிவிப்பை உரிய நேரத்தில் டிடிவி தினகரன் வெளியிடுவார் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கூட்டணிக்காக டிடிவி தினகரனுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக பொய் பரப்புரை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலையின் காலை வெட்டுவேன் என்று ராஜ் தாக்கரே கூறியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள சீமான், மண்ணின் மைந்தர்களே மண்ணை ஆள வேண்டும் என்கிற சிவசேனாவின் கோட்பாடுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். அறிக்கை வெளியிட்டுள்ள நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், மகாராஷ்டிர மாநிலத்தில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடும் சிவசேனா கட்சியின் தாய்மொழி கொள்கை 100 விழுக்காடு சரியானதே என தெரிவித்துள்ளார். தேசிய இனங்களின் உரிமை மீட்புக்கான போராட்டத்தில் மராட்டிய மாநில உரிமைக்காக குரல் கொடுக்கவும் துணை நிற்கவும் தயாராக உள்ளதாக சீமான் கூறியுள்ளார். அதே நேரம் மும்பை குறித்து தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் கருத்துக்கு அவரது காலை வெட்டுவேன் என்கிற ராஜ் தாக்கரேவின் வன்முறை கருத்து கண்டனத்திற்குரியது எனவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். ராஜ் தாக்கரேவின் வன்முறை பேச்சு அண்ணாமலை மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமதிப்பதாகும் எனவும் அதை ஒருபோதும் ஏற்க முடியாது எனவும் சீமான் தெரிவித்துள்ளார். தம்பி அண்ணாமலைக்கு கட்சி, அரசியல், கொள்கை, கோட்பாடு அனைத்தையும் கடந்து தமிழினத்தின் மகனாக துணை நிற்போம் எனவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா களை கட்டிய காட்சிகளே இவை. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொண்டர்களுடன் இணைந்து பொங்கல் வைத்து கொண்டாடினார். தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக மியூசிக்கல் சேர், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை செய்த பிறகு கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றார். தை பிறந்தால் வழி பிறக்கும். உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மகத்தான ஒரு கூட்டணியை, நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கும் ஒரு மகத்தான கூட்டணியை நிச்சயமாக நாங்கள் அமைப்போம். யார் யார் எந்த தொகுதியில் போட்டி என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் பிரேமலதா தெரிவித்தார். புதுச்சேரிக்கு வந்த வெளிநாட்டு இடம் பெண்கள் பொங்கலிட்டு உற்சாகமாக குரல் எழுப்பிய காட்சிகள் தான் இது. புதுச்சேரி முத்துப்பிள்ளை பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பொங்கல் விழா நடைபெற்றது. பூ மற்றும் கரும்புகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த பள்ளி வளாகத்தில் பானை வைத்து ஆசிரியர்கள் பொங்கல் வைத்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டனர். பாரம்பரியமிக்க பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்றது மகிழ்ச்சி தந்ததாக வெளிநாட்டு பெண்கள் கூறினர். I came all the way here to enjoy the Pongal celebration and I had a lot of fun. The Pongal was delicious. I really enjoy seeing all the kids have fun and dance together. I really enjoyed the traditional way that Pongal has been settled here. So thank you for welcoming us here and happy Pongal to all. தொடர்ந்து பள்ளி மாணவர்களுடன் வெளிநாட்டவரும் உற்சாகமாக நடனமாடினர்.
2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கு வழங்கப்பட உள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது முனைவர் சத்தியவேல் முருகனாருக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதேபோன்று 2025ஆம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கு வழங்கப்பட உள்ளது. பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழிக்கும், அம்பேத்கர் விருது விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வனுக்கும், காமராசர் விருது இதயதுல்லாவிற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 2025ஆம் ஆண்டிற்கான மகாகவி பாரதியார் விருது நெல்லை ஜெயந்தாவிற்கு வழங்கப்பட உள்ளது. பிரபல திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞருமான யுகபாரதிக்கு கடந்த ஆண்டுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது கிடைத்துள்ளது. எழுத்தாளரும் முன்னாள் தலைமைச் செயலாளருமான இறை அன்புவிற்கு தமிழ்த்தென்றல் திருவிக விருது வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. முத்தமிழ் காவலர் கி.ஆ.பே. விஸ்வநாதம் விருது செல்லப்பாவிற்கும், முத்தமிழறிஞர் கலைஞர் விருது விடுதலை விரும்பிக்கும் வழங்கப்பட உள்ளது. விருதாளர்கள் ஒவ்வொருவருக்கும் வரும் வெள்ளிக்கிழமை அன்று 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 1 சவரன் தங்கப்பதக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குவார் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான பெரியார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழக்கறிஞர் அருள்மொழி நன்றி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், ஏற்றத்தாழ்வுகளை புனிதப்படுத்தும் வரையும் நியாயப்படுத்தும் வரையும் அதை எதிர்க்க பெரியார் தேவை என்று கூறினார். பிறந்ததிலிருந்து எப்படி ஒரு பக்கம் உறவுகள் இருப்பாங்களோ அதற்கு இணையாக அல்லது அதைவிட அதிகமாக பெரியாரிய குடும்பங்கள், திராவிடர் கழக குடும்பங்களோடு தான் வளர்ந்தேன். எல்லா ஊர்லேயும் எல்லா குடும்பங்கள்லேயும் என்னை பற்றி ஏதாவது ஒரு செய்தி அவங்களுக்கு இருக்கும் பேசுறதுக்கு. அது மாதிரி வளர்ந்த எனக்கு தந்தை பெரியாருடைய பெயரில் அமைந்த இந்த சிறப்பு விருது தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுறது அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்குது. தனக்கு அம்பேத்கர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளதை வாழ்நாள் பேராக கருதுவதாக விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் அடையாளம் அல்ல, இந்த தேசத்தின் பெருமிதம். அவரது கொள்கையை, அவரது உணர்வுகளை, அவரது கனவை தொடர்ந்து மக்களிடத்தில் எடுத்து செல்ல, இளைய தலைமுறையிடையே கொண்டு செல்ல இந்த விருது எனக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை தரும். அம்பேத்கரின் கொள்கையை, கனவை தொடர்ந்து மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல இந்த விருது ஊக்கத்தை தரும் என்றும் சிந்தனை செல்வன் கூறினார். சென்னை கே நகர் அரசு மருத்துவமனையில் முன்விரோதம் காரணமாக மூதாட்டியை சுத்தியலால் தாக்கிய இந்த பர்தா அணிந்த நித்யா என்ற இளம்பெண் கைது செய்யப்பட்டார். விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த ராணி என்ற மூதாட்டி சென்னை கே நகர் இஎஸ்ஐ அரசு மருத்துவமனையில் கடந்த 10ஆம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது கழிவறை சென்ற ராணியை பின்னாலிருந்து ஒருவர் தலையில் சுத்தியலால் அடித்து கழுத்தில் இருந்த நகையை பறிக்க முயன்றனர். மூதாட்டி கூச்சலிட்டதை தொடர்ந்து அந்த நபர் தப்பிச் சென்ற நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் சென்னை தரமணியைச் சேர்ந்த நித்யா என்பவர் மூதாட்டியை தாக்கியது சிசிடிவி காட்சி மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. கடந்த 10ஆம் தேதி தனது தந்தையை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது ஏற்பட்ட தகராறில் முன்விரோதம் காரணமாக மூதாட்டியை நித்யா தாக்கியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் மூதாட்டியை தாக்குவதற்காக சென்னை தியாகராய நகரில் உள்ள சாலை ஓர கடையில் பர்தா வாங்கியதும் விசாரணையில் அம்பலமானது. மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து வெளியிட்ட பதிவுகளை நீக்கிவிடுவதாக ஜாய் கிறிஸ்டல்டா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. தன்னை திருமணம் செய்து அதன் பின்னர் ஏமாற்றிவிட்டதாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஜாய் கிறிஸ்டல்டா சமூக வலைதளங்களில் இட்ட பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் இணைத்திருந்தார். இதனை எதிர்த்து மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துவிட்டது. இந்நிலையில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்திருந்த பிரதான வழக்கு நீதிபதி செல்நீர்குமார் ராமமூர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான ரங்கராஜுக்கு எதிரான பதிவுகளில் தேவையில்லாமல் தங்கள் நிறுவனத்தின் பெயரை இணைத்ததால் நிறுவனத்திற்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பதிவுகளை நீக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தனக்கு எதிராக அவதூறு பதிவுகளை பதிவிட ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஜாய் கிறிஸ்டல்டா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிட்ட பதிவுகளை 2 வாரங்களில் நீக்கிவிடுவதாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை முடித்து வைத்தனர்.
சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர்களில் 2 பேருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஆதி என்ற ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததாக கூறிய காவல்துறை 2 பெண்கள் உட்பட 8 பேரை கைது செய்தது. இதில் வனக்குமார் மற்றும் பிரதாப்பை பிடிக்கும் பொழுது 2 பேரும் கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே கடந்த 11ஆம் தேதி கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த 3 பெண் காவலர்கள் உட்பட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் கீழ்ப்பாக்கம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் கீழ்ப்பாக்கம் உதவி ஆணையர் துரை ஆகியோர்களுக்கு மெமோ வழங்கப்பட்டிருப்பதாகவும் விசாரணை நடத்தப்பட்டு துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி தொடர்ந்து 20 நாட்களாக சென்னையில் போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்களுடன் இன்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இடைநிலை ஆசிரியர்களை சந்தித்து அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோரிக்கைகள் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்களுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இடைநிலை ஆசிரியர்களுடன் இன்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார். நடப்பாண்டுக்கான யுபிஎஸ்சி குடிமைப்பணி தேர்வுக்கான அறிவிப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்திய குடிமைப்பணி மற்றும் இந்திய வனப்பணிக்கான தேர்வுகளை ஆண்டுதோறும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான யுபிஎஸ்சி நடத்தி வருகிறது. ஆண்டுதோறும் ஜனவரி 14ஆம் தேதி அந்த ஆண்டுக்கான குடிமைப்பணி தேர்வு குறித்த அறிவிப்பை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிடும். அதன்படி நடப்பாண்டுக்கான தேர்வு குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நிர்வாக காரணங்களால் தேர்வு குறித்த அறிவிப்பு வெளியிடவில்லை என்றும் விரைவில் அறிக்கை வெளியிடப்படும் எனவும் யுபிஎஸ்சி தெரிவித்துள்ளது. அதே நேரம் முன்னர் வெளியான யுபிஎஸ்சியின் ஆண்டு அறிக்கையில் முதல்நிலை தேர்வு மே மாதம் 24ஆம் தேதியும் மெயின்ஸ் தேர்வு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதியும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தற்போது ஏற்பட்டுள்ள காலதாமதம் இந்த தேர்வு தேதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தாது என தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ராணுவத்தில் புதிதாக ஏவுகணை படையை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக ராணுவ தளபதி உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். டெல்லியில் தேசிய ராணுவ தினத்தையொட்டி செய்தியாளர்களை சந்தித்த தளபதி உபேந்திர திவேதி ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் நிறைவு பெறவில்லை எனவும் ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானை தரை வழியாக தாக்க தயாராக இருந்ததாகவும் கூறினார். மேலும் இந்திய ராணுவத்தில் ஏவுகணை படையை உருவாக்க உள்ளதாக கூறிய அவர் ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் சீனாவிடம் ராக்கெட் படை இருப்பதாகவும் தெரிவித்தார். எதிரிகளின் தாக்குதலை தடுக்கவும் துல்லியமான பதிலடியை வழங்கவும் ராணுவத்திற்கு ராக்கெட் ஏவுகணை படை தேவைப்படுவதாக உபேந்திர திவேதி தெரிவித்தார். रॉकेट मिसाइल फोर्स की तरफ देख रहे हैं क्योंकि पाकिस्तान ने, जैसे आपको पता है, उसने रॉकेट फोर्स एक आर्मी के तहत खड़ी की हुई है. आपको पता है कि चाइना ने भी ऐसी फोर्स खड़ी की हुई है. வங்கதேசத்தில் நிலவும் அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற சூழலை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் எதிர்கால சூழலை கருத்தில் கொண்டு ட்ரோன் தயாரிப்பில் இந்திய ராணுவம் முனைப்பு காட்டி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தற்போது 100 கிலோமீட்டர் தூரம் வரையிலான இலக்கை அழிக்கும் ட்ரோன் சோதனை மேற்கொண்டதாகவும் விரைவில் அதன் வரம்பை உயர்த்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் உபேந்திர திவேதி தெரிவித்தார். பிரபல ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களின் பெயர்களில் சைபர் குற்றவாளிகள் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுமக்கள் விழிப்புடன் இருந்தாலும் சைபர் குற்றவாளிகள் நாள்தோறும் புது புது யுக்திகளை கையாண்டு பணத்தை கொள்ளையடித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது பிரபல ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களின் பெயர்களில் நூதன முறை ஒன்றை சைபர் குற்றவாளிகள் கையாள்வதாக மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது, நீங்கள் ஆர்டர் செய்த பொருளை பெறுவதற்கு இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் என்று செல்போன்களுக்கு சைபர் குற்றவாளிகள் குறுஞ்செய்தி அனுப்புகிறார்கள். அந்த செல்போன் எண்கள் 21 61 67 என தொடங்குவதாக எச்சரித்துள்ள மத்திய அரசு, இந்த எண்கள் தொடர்பு கொண்டால் இணைய வசதி இல்லாத போதும் செல்போன்கள் ஹேக் செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது. எனவே 21 61 67 என தொடங்கும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஒருவேளை நீங்கள் தொடர்பு கொண்ட நபர் உங்கள் அழைப்பை வேறு ஒருவருக்கு மாற்றுவதை அறிந்தால் உடனடியாக உள்ளீடு செய்ய வேண்டிய எண் மற்றும் குறியீடுகளையும் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மேலும் சைபர் குற்றங்கள் குறித்து பிரத்யேக தொலைபேசி எண் மற்றும் இணையதளம் வாயிலாக புகார் அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
ஜப்பான் பாதுகாப்பு படையில் புதிய வீரனாக ரோபோ இணைந்துள்ளது. ஜப்பானின் பாதுகாப்பு படையில் இணைந்த 4 கால் ரோபோ போர் ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்ட காட்சிதான் இது. அமெரிக்காவைச் சேர்ந்த கோஸ்ட் ரோபோட்டிக்ஸ் என்ற நிறுவனம் விஷன் 60 என்ற பெயரில் 4 கால்களை உடைய ரோபோவை வடிவமைத்துள்ளது. 51 கிலோ எடை கொண்ட இந்த ரோபோ இடைவிடாது 3.25 மணி நேரம் நடக்கும். மேலும் 21 மணி நேரம் சார்ஜ் இன்றி செயல்படும். இந்த ரோபோவை பாதுகாப்பு படையில் இணைத்துள்ள ஜப்பான் அரசு கூட்டு போர் ஒத்திகை பயிற்சியில் களமிறக்கியது. இந்த கூட்டு போர் ஒத்திகை பயிற்சியில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உட்பட 14 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் ரோபோக்களுடன் இணைந்து எப்படி பணியாற்றுவது என கற்றுக்கொண்டனர். மேலும் ரோபோக்களை எப்படி திறம்பட கையாள்வது என்றும் பயிற்சி அளிக்கப்பட்டது. ஸ்பெயின் நாட்டு போலீசார் மற்றும் சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் இணைந்து நடத்திய ஒயிட் டைடு என்ற அதிரடி வேட்டையில் அட்லாண்டிக் கடலில் உள்ள கேனேரி தீவுகளுக்கு அருகே சுமார் 10 டன் கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு இந்திய ரூபாயில் 4500 கோடி என கணக்கிடப்பட்டுள்ளது. இது ஸ்பெயின் நாட்டின் வரலாற்றிலேயே கடல் பகுதியில் பிடிக்கப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் பறிமுதல் சம்பவமாக கருதப்படுகிறது. பிரேசிலில் இருந்து ஐரோப்பாவை நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு சரக்கு கப்பலில் உப்பு மூட்டைகளுக்கு அடியில் இருந்த போதைப்பொருள் பொதிகள் மிகவும் ரகசியமாக புதைத்து வைக்கப்பட்டிருந்தன. இந்த ஆபரேஷனை ஸ்பெயின் காவல்துறை, அமெரிக்காவின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, பிரிட்டனின் தேசிய குற்றவியல் முகமை, பிரேசில், பிரான்ஸ், போர்ச்சுகல் நாட்டு அதிகாரிகள் வெற்றிகரமாக நடத்தினர். கப்பலில் இருந்த 13 ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் வைத்திருந்த கைத்துப்பாக்கி ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். பிரான்ஸ் நாட்டு விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்த்து தலைநகர் பாரிஸில் பெரும் போராட்டத்தை நடத்தினர். பிரான்சின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 350 டிராக்டர்களில் வந்த விவசாயிகள் பாரிஸின் புகழ்பெற்ற சாம்பஸ் எலிசிஸ் வீதி வழியாக ஊர்வலமாக சென்று பிரெஞ்சு நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டனர். On vend du blé aujourd'hui à 170, même pas 160 sur les sujets que je viens de vous exposer. தென் அமெரிக்க நாடுகளான பிரேசில், அர்ஜென்டினா, உருகுவே மற்றும் ராகுவே ஆகியவற்றுடன் ஐரோப்பிய ஒன்றியம் செய்து கொண்டிருக்கும் வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பேரணி நடைபெற்றது. EU மெர்கோசூர் என்றழைக்கப்படும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தென் அமெரிக்காவிலிருந்து மலிவான இறைச்சி, சர்க்கரை மற்றும் எத்தனால் ஐரோப்பியாவிற்குள் வரும் என்று விவசாயிகள் அஞ்சுகின்றனர். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இந்த ஒப்பந்தத்தை எதிர்ப்பதாக கூறி வந்தாலும் கடந்த வாரம் நடந்த ஐரோப்பிய ஒன்றிய வாக்கெடுப்பில் பெரும்பாலான நாடுகள் இதற்கு ஆதரவு தெரிவித்தன. இது பிரான்ஸ் அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் சிறுபான்மையினரான இந்துக்கள் பாதுகாப்பின்றி உணர்வதால் தேர்தலின் போது தனி வாக்குச்சாவடி அமைக்க வேண்டுமென இந்து மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு புரட்சி ஏற்பட்டு ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்தது. அந்த புரட்சியின் போது இந்து மக்களின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதாக தொடர்ந்து புகார் எழுந்தது. அங்கு அண்மை காலமாக இந்து இளைஞர்கள் கொல்லப்படுவது அதிகரித்து வருகிறது. பிப்ரவரி 12ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் தேர்தல் ஆணையத்திடம் பாதுகாப்பு கோரி இந்து அமைப்புகள் முறையிட்டுள்ளன. நாட்டின் மிகப்பெரிய இந்து அமைப்பான தாகேஸ்வரி இந்து சபாவினர் கிறிஸ்தவ புத்த ஒற்றுமை கவுன்சிலைச் சேர்ந்தவர்களும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்து இந்து வாக்காளர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதை தெரிவித்தனர். இந்து மக்கள் தேர்தலில் பங்கேற்க வேண்டுமென்றால் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்துக்களுக்கு தனி வாக்குச்சாவடி அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிட்டகாங் நகரில் நேற்று 28 வயது இந்து இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் இந்து அமைப்புகள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளன. சென்னையில் சீரான குடிநீர் கிடைக்க ஏதுவாக நீர் ஆதாரங்களை ஒன்றிணைக்கும் திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒப்புதல் வழங்கியுள்ளார். சென்னையில் 5 குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் 3 நிலையங்கள் மூலமாக குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. ஆனால் இக்கட்டான காலங்களில் ஒரு பகுதியில் உள்ள உபரி நீரை பற்றாக்குறை உள்ள மற்றொரு பகுதிக்கு மாற்ற முடியாத நிலை உள்ளது. இந்நிலையில் சென்னையில் குடிநீர் கட்டமைப்பில் உள்ள குறைகளை களைய இந்த பிரதான சுற்றுக்குழாய் திட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. அதன்படி இந்த பிரதான சுற்றுக்குழாய் 9 குடிநீர் ஆதாரங்களை ஒரு வளையமாக இணைக்க உள்ளது. இதற்காக 98 கிலோமீட்டர் நீளத்திற்கு தேனிரும்பு குழாய் கொண்ட பிரதான சுற்றுக்குழாய்
சுற்றுக்குழாய் அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பிரதான சுற்றுக்குழாயில் இருந்து பெருநகர சென்னை மாநகரின் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள 84 குடிநீர் விநியோக நிலையங்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்படும். அந்த வகையில் சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய சுமார் 3100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுக்குழாய் அமைக்கப்பட உள்ளது. அதேபோல் நெசப்பாக்கம் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் மிகவும் பழமையான கழிவுநீர் கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் முதலமைச்சர் கொள்கை ஒப்புதல் வழங்கியுள்ளார்.